ஃப்ரீயாவே தையல் கத்துக்கணுமா அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிராதீங்க, ஃபுல்லா பாருங்க. நான் தான் கேத்ரின் சுஜி. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்தே நிறைய பேர் தையல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. நம்மளோட சேனல்ல முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்க கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்போம். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்க கிளாஸ் வந்து எப்படி நடக்கும், அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டா, இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் பண்ண ஆன்லைனா ஆஃப்லைனா, நாங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன நிறைய விஷயங்களும் என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறதுனால ஒரு பெரிய வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும், அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய ஐடியா நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அல்லது ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற யாராக இருந்தாலும் கேர்ள்ஸ், லேடிஸ், முக்கியமாக அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். அதையும் தாண்டி இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பேர் ஜென்ஸ் கூட நம்மக்கிட்ட கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆளாக இருக்கீங்க, நீங்கள் வெளியே போய் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், இன்னொரு ஸ்கில்லை கற்றுக்கணும், அதுவும் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை கற்றுக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்குன்னா அப்பப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையுமே நாங்கள் உங்களுக்கு அதுவும் ஃப்ரீயாக ரொம்ப ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸில் உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ நான் வந்து வீடியோவை வளவலன்னு பேச மாட்டேன். எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் டீட்டெயில்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுக்காக ஒரு சொந்த பிஸ்னஸ் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு காலத்தில் மக்கள்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க, நல்ல வேலை கிடைக்கும், படித்தா போதும் வேலை கிடைக்கும், படித்தா லைஃப் செட்டில், ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதாவது 2026 இப்போ வந்து ஜூலை ஆகுது. ஜூலையில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகள், அதாவது கிராஜுவேட் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக சென்னையில் ஒரு காலேஜில் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு 80,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு ஃப்ரெஷர் ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் வாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. 80,000 அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் போயிருக்காங்க. போனவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? 80,000 பேருக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. போன இடத்துல நெரிசலில் விழுந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்து நீங்கள் ஒரு வேளை பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படித்த பொண்ணு தான், பிஇ கிராஜுவேட் தான், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண பொண்ணு தான். ஒர்க்கு அண்ட் சுயதொழில் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய காலத்தை எடுத்துட்டோம்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எங்கள் அப்பா ஜென்ரேஷன், எங்கள் அம்மா ஜென்ரேஷன் எடுத்துட்டோன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அப்போ தான் இந்த வேர்ல்டில் வந்து நம்ம இந்தியா இந்த சைடில் வந்துச்சு, தமிழ்நாடு சைடில் வந்துச்சு. அப்போ எல்லோரும் சொன்னாங்க இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டுனா வேலை போயிடும், மக்களுக்கு வேலை போயிடும், எல்லா வேலையும் வந்து கம்ப்யூட்டரே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்னால வேலை அதிகமாச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன்னா அந்த டைப் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் அதில் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை வரும்போது மக்கள் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் படித்தா மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு கிராஜுவேட் இன்ஜினியரிங்லாம் அந்த காலத்தில் பெருசாக இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் அவங்க படிக்க முடியாத விஷயத்தை எங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. இன்றைக்கும் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை தான் பார்த்தேன். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடிக்கும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டோன்னா லைஃப் செட்டில்டு, அதாவது மாதம் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். ஒரு வருஷம் நம்ம இவ்வளோ சேலரி வாங்குறோம், அடுத்த வருஷம் அதே டபுள் மடங்கு வாங்கும். அதாவது நம்ம 15,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் போய் ஏறுறோன்னா அடுத்த வருஷம் நமக்கு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 60,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்து. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லாவே படித்தேன். ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் சேலரின்ட்டு நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை தான் தருவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேருந்து நம்மளால் வேலை பார்க்க முடியாது, கம்பெனியில் போய் தான் வேலை பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊரை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, அம்மா அப்பாவை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நமக்கு வேலை, நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் அல்லது சென்னை அல்லது பெங்களூர் இந்த மாதிரி பிளேஸை மாற்றி நம்ம அங்கே போயிடுவோம். போனதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மாதம் சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி தெரியும். நமக்கு 30,000 ரூபா சேலரின்னு சொல்லி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதில் பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி பட்ட நிறைய விஷயத்தெல்லாம் பிடிச்சிட்டு ஃபைனலாக சேலரி நம்ம கைக்கு வரது எவ்வளோ வரும்னா 22லேருந்து ஒரு 23 இவ்வளோ தான் வரும். இதில் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறமா
நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும். ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தால் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே ஒரு 3/4 அமௌண்ட் போயிடும். மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய். அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த 5000 ரூபாய் நிற்கும். அந்த டைம் தான் நமக்கு தோணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், வீட்டை மறந்தாச்சு, வீட்டில் இருக்கவங்கள மறந்தாச்சு, ஹெல்த்தை மறந்தாச்சு. முக்கியமாக போனோன்னா அங்கெல்லாம் நமக்கு வந்து கிளைமேட்டே வித்தியாசமாக இருக்கும், தண்ணி செட் ஆகாது, சாப்பாடு செட் ஆகாது, ஹெல்த்து வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும், நைட் ஷிஃப்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு 5000 ரூபாய்க்காக நம்ம இவ்வளோ உழைக்கிறோமா? இதுவும் நம்ம வந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கிராஜுவேட் ஆகிருப்போம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 4 வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு. இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வேறு கோர்ஸ் படிக்கிறவங்க இருக்காங்க, அதுக்காக கொண்டு ரூபாயை கொடுத்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு நமக்கு வரும்போது இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறது எப்படி அப்படின்னு தோணும். இது வந்து நான் மட்டும் ஃபேஸ் பண்ணதில்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணதை. அதாவது என்னை விட ஒரு 10 வயசு முன்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினச்சிப்பாங்க, வீட்டில் அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க வீட்டில் அனுப்பியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம், மேபி பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களாலே முடியும், வீட்டில் இருந்தும் பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறது கைத்தொழில் மட்டும் இல்லை, அதை பெரிய லெவலில் நம்ம எடுத்து பண்ண ஒரு பிஸ்னஸ் தான். தையல் அப்படிங்கிறது நம்ம வெளியே இருந்து பார்த்தோன்னா தைக்கிறது, அவங்க துணி தைக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் அதே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணீங்க, உங்களுக்கு தையலில் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் 2 பேரை கீழே வச்சு வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் வரும். அது எப்படி வரும், அந்த கிளாஸ் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், நம்ம கிளாஸ் 3 months கிளாஸ் ஃப்ரீ தான். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஜாயின் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட். அதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட நிறைய ரூபாய் பில் வரும். அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு குறைவாக நம்மளால் சாப்பிட முடியாது. நம்ம ஃபேமிலியாக ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு பிரியாணி வாங்குகிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு சின்ன சைடிஷ் வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக மினிமம் 1000 ரூபாய் பில் வரும். நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது அதோட குறைவு தான். நிறைய பேர் கேட்குறாங்க, யார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கிறீங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீ கிளாஸ் தானே, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. எனக்கும் அதுதான் ஆசை, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம். பட் நம்ம ஃப்ரீயாக எடுத்தோம் அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாது, அதாவது ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வர்றவங்களை ஜஸ்ட் வாங்க உங்களுக்கு ஏதோ சொல்லித்தரோம், கடமைக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி எடுக்கல. 3 மாதம், அதாவது 90 நாளும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட அப்பப்போ கால் பண்ணி கேட்குறது ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறோம், டவுட் கிளியர் பண்ணுறோம், ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறோம். அதாவது ஆன்லைனில் எப்படி கற்றுக்கிறது, நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக தான் கொடுக்குறோம். அப்படின்னா வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைமில் நான் அனுப்புகிற வீடியோவை அவங்க பார்த்தா போதும், அதில் கிளியராகவே எது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும், நீங்கள் பண்ணும்போது என்னென்ன டவுட் வரும், இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸும் சொல்லி தருவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்னு நிறைய பேர் நினைப்பாங்க சுடிதாரும் ப்ளவுஸை மட்டும் சொல்லி தருவாங்க போல். அப்படி கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்கள் அந்த 3 கிளாஸ் முடிக்கும்போது 3 மாதம் கிளாஸ் முடிக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் முடிக்க மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரோம். அதாவது ஒரு சின்ன பிள்ளை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பாவடை, சட்டை, சுடிதார், ஜம்ப் ஷூட், ஆப்ரான், அதாவது உங்களால் பண்ண முடியாத ட்ரெஸ்ஸுன்னு ஒன்றுமே இருக்காது, அப்படி எல்லாமே சொல்லித்தரோம். அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம கிளாஸுங்கிறது அவ்வளோ ஒர்த்தாக சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, யார் கிளாஸுமே இந்த அளவுக்கு இருந்ததில்லை. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, இப்போ நான் வந்து என் கிளாஸை பற்றி சொல்லும்போது உங்கள் கிளாஸை பற்றி நீங்கள் தானே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நான் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன், பொய் சொல்லி எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம். என்கிட்ட முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு ப்ரூஃப். கண்டிப்பாக நான் சொல்கிறது சொல்லிடலாம், ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ப்ரூஃபாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதாவது ரூபாலாம் எனக்கு கொடுக்க முடியாது, மாதம் போயெல்லாம் எனக்கு ஒரு இடத்துல கற்றுக்க முடியாது, வீட்டில் தையல் மிஷின் இருக்குது, தையல் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இல்லை என்னோடய துணியை நான் நல்லா தச்சு அழகாக போடணும்னு நினைக்கிறேன், இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் தைக்க ஆசையாக இருக்குது, எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டெய்லி 1 மணி நேரம் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து டைம் ஒதுக்குங்க. நான் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவேன். 3 மாதம் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அட்மிஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக சீட் கொடுப்போம். நம்மக்கிட்ட முடிக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுப்போம். இப்போ காலேஜில் போய் நீங்கள் காலேஜ் முடிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து 4 வருஷம் படித்ததுக்கான ஒரு ஆதாரம், ப்ரூஃப். சரிங்களா? அதே மாதிரி நம்மளும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கே அனுப்பிடுறோம். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்டியூட் நேம் போட்டு அவங்களோட ஃபோட்டோ போட்டு ப்ராப்பராக நேம் போட்டு
அப்படியே அதாவது ஒரு சர்டிஃபிகேட் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்? நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதாவது தையல் மிஷின் அப்படிங்கிற ஸ்கீம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வீட்டில் இருந்து தையல் தைக்கிறதுக்காக ஒரு அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு உதவி தையல் மிஷின் வழங்குவாங்க. அந்த ஸ்கீமுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எங்கேயாவது போய் வேலைக்கு போகிறீங்க, தையல் ரிலேட்டடாக வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகும்போது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இதை காட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மஞ்சு. அவங்க நேம் வந்து மஞ்சு. அவங்க வந்து என்கிட்ட கம்ப்ளீட் பண்ணாங்க. எப்போ ஒரு மார்ச் லாஸ்ட் 2026 மார்ச் அந்த டைமில் முடிச்சுட்டு ஒரு ஏப்ரல் மந்த் நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளால தான், ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுப்போம். முடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். நம்மகிட்ட முடித்தா மட்டும் தான் கொடுப்போம். நம்மகிட்ட படித்து கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் முடித்து தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம். மற்றபடி கொடுக்க மாட்டோம். வெளியே இருந்து இப்போ சம்டைம்ஸ் எனக்கு சர்டிஃபிகேட் தருவீங்களா அப்படின்னாலாம் கிடையாது, கொடுக்க மாட்டோம். எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். அப்போ அந்த மேம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து மஞ்சு, அவங்க வந்து என்கிட்ட மேம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி வெளியே வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பனிங் பார்த்தேன். ஸோ நான் போய் கேட்கும்போது சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி கொடுத்ததும் அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி மந்த்லி அவங்களுக்கு சேலரியோடு அவங்க வேலை பார்க்குறாங்க. அதாவது நான் எப்படி கிளாஸ் எடுத்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர், ஒரு 20 பேருக்கு அவங்க இன்றைக்கி ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க அது எப்படி முடியும்? உங்கள்கிட்ட படித்தவங்க கிளாஸ் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீமாக இருக்கும், ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கடை ஓப்பன் பண்ணணும். வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் நல்லா பண்ணினீங்கன்னா உனக்கு ஓப்பன் பண்ணி தாரேன், ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்கும், தையலில் எப்படி நம்ம வந்து தொடங்குறது, அதில் கட்டிங் நமக்கு தெரியாத, ஸ்டிச்சிங்கில் அவ்வளோ பயம் இருக்க, நம்ம ப்ராப்பராக தெரியாத, நம்ம வெளியெல்லாம் போய் கிளாஸ் படிக்கலேன்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரீல்ஸ்லையோ வீடியோலையோ பார்த்து என் வீடியோவை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் வெளியே போய் ப்ரெஷராக இருக்குது மேடம், வேலைக்கு போக முடியல, அதனால நான் தையல் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா, மேம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அப்பா இல்லை, நான் என்னோடய வீட்டை ரன் பண்ணணும், தையலால் முடியுமா, நீங்கள் நல்லா சொல்லி தருவீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, மேம் எனக்கு கடை ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, கொஞ்சமாக தெரியும், ஏதோ இப்போ தைக்கிற நிறைய மிஸ்டேக் வருது, இந்த மிஸ்டேக்லாம் சரியாகுமா, இப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. நான் எல்லாத்துலேயுமே சொல்கிற விஷயம், டெய்லி 1 மணி நேரம் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்துல உங்களால் முடியும். யாரெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களால இன்றைக்கி வந்து நல்ல லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, இந்த இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மேட்ரிமோனி சைட்டில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா 7000 ரூபாய் கேட்குறாங்க. உண்மையான்னு கேட்பீங்க. உண்மை. எங்கள் அக்காவுக்கு, என்னோட ரிலேட்டிவ் ஒரு அக்காளுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ மேட்ரிமோனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறதுக்கு போனால் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிடலாம். ஆனால் நம்ம மற்றவங்களோட ப்ரொஃபைலை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 3 மாதத்துக்கு 7000 ரூபாய் பே பண்ணணும். அதாவது 3 மாதம்தான். அந்த நாளில் நம்ம வந்து அவங்கள வந்து அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து நம்ம பார்க்குறது வந்து அந்த 7000 ரூபாய் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்றுமே பார்க்கலன்னா அந்த 7000 ரூபாய் அப்படியே எக்ஸ்பயர் ஆயிரும். 3 மாதம் மட்டும்தான். ஆனால் நம்ம கிளாஸ் வந்து லைஃப் டைம் வீடியோ ஆக்சஸ். லைஃப் டைம்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதாவது இந்த 3 மாதம் மட்டும் இல்லை, நீங்கள் 2 வருஷம் கழித்து பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, லைஃப் டைம் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் வந்தால் கூட என்கிட்டயே கால் பண்ணி கேட்டு. யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட் எடுத்துட்டாலும் எங்கிட்ட படிக்கிறீங்களா, அந்த 1 மாதம் ஃபீஸ் கட்டுறீங்களா, அந்த 1 மாதம் முடிஞ்சதான் அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டாமலாம் விட மாட்டோம், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, 3 மாதத்துக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சுருக்கோம். எதுக்கு வைக்கிறோன்னு சொல்லிடுறோம். நாங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுத்தோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எடுத்தோம். அப்போ வந்து ஃபேக்காக நிறைய ஸ்பேம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே வந்து குரூப்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரிப்பட்ட பீப்புள்ஸ், அதுக்கப்புறமா நல்ல தப்பானவங்க, அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா, யார் அவங்க, எந்த ஊர், அவங்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சது. ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட், சும்மா எல்லாரையும் வாங்க வந்து ஒரு 10 பேர் கூட 17 பேராட்டு நீங்களும் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. கரெக்டான பர்சனாக இருக்கும். அங்கே வந்து தப்பு நடக்கக்கூடாது. ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான். நான் வந்து ஒரு விஷயத்தை நடத்துகிறேன்னா ரெஸ்பான்சிபிள் நான் தான். ஸோ அதனால தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கலாம் இவங்க வந்து காசு சம்பாதிக்க ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வச்சு காசு சம்பாதிக்கணும் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியாது, புரியுதுங்களா? நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வந்து 15000 ரூபாய் 20000 ரூபாய்க்கு கோர்ஸ் எடுக்கலாம், இதே கோர்ஸை எடுக்கலாம், நான் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு அது தேவையில்ல. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஜஸ்ட் நான் ஏதோ என்னால் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும்.
அவங்க வந்து நல்லா லைஃப்பில் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்தேன்னா வருவாங்கன்னு தெரியும். அவங்க வரட்டு, நல்ல லெவலில் வரட்டும், அவங்களும் ஏர்ன் பண்ணோம் ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இன்றைக்கி 26 வயசு தான் ஆகுது. உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்க ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. அது பேசுறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதாவது அதை வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாது. பட் நான் கஷ்டப்பட்டனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த லெவலில் இருக்கேன்னு சொல்லுவேன். கடவுள் வந்து ஒரு மனுஷன் கஷ்டத்தை தாராருன்னா நம்மளை வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு பண்ண போகிறாரு, அதுக்கு தான் கஷ்டத்தை தர. அந்த மாதிரி தான் ஒரு 6 வருஷமாக நான் கஷ்டப்பட்டிருப்பேன். பட் இன்றைக்கி 6வது வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து நல்லா இருக்கேன்னா நிம்மதியாக இருக்கேன். அந்த கஷ்டத்தினால நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை கஷ்டம் வரல அப்படின்னா இன்றைக்கி நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. ஸோ உங்கள் லைஃப்ல ஏதாவது இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ பட் உங்களால் அதை மாற்ற முடியும். எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது முயற்சி எடுங்க. நம்ம கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தானே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டரை பார்க்குறதுக்கு மட்டுமே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு செக்கப் கூப்பிட்டு போவேன். 250 rupees சார்ஜ் உண்டு. அவங்க வந்து தெரிஞ்ச டாக்டர் தான். எங்கள் ஏரியாவில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சுருக்குது அவங்க தான். மற்ற ஹாஸ்பிட்டல் போனால் 500 வரைக்குமே ஆகும். ஆனால் இவங்களை பார்க்குறதுக்கு 1 o'clock ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகுதுன்னா நாங்கள் காலையிலே 10 மணிக்கு போய் டோக்கன் எடுத்து உட்காந்துருப்போம். ஈவினிங் 3 o'clock தான் எங்களுக்கு, அதாவது ஒரு 40வது நம்பர் இருக்கும், 40வது நம்பர் பார்த்து வர்றது வரைக்குமே அவ்வளோ டைம் ஆகிரும். ஏன்னா டாக்டர் கொஞ்சம் பிந்தி வருவாங்க. ஆனால் பார்க்குறது 5 minutes தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் ஃபஸ்ட் நாள் எழுதி தருவாங்க, நம்ம போய் எடுத்துகிட்டு வர மாதிரி அதுக்கு ஃபீஸ் ஆகும். மெடிசின் வாங்குறது வந்து அதுக்கு ஃபீஸ் ஆகும். பட் நம்மளை வந்து 5 minutes கன்சல்ட் பண்ணுறாங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து 250 rupees கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜஸை வச்சுருக்காங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது அப்படிலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட ஒருத்தங்க கால் பேசணுன்னா கூட நான் வந்து அதுக்கான பேமெண்ட் வைக்கலாம். அதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும்னா பேமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ண. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது, உங்களுக்கு கற்றுக்கணும் ஆசை இருக்குன்னா மட்டும்தான். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம கிளாஸில் எடுத்ததே கிடையாது. ஸோ நல்லா சொல்லித்தருவோம். நம்மளோட எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இன்றைக்கி இந்த மஞ்சு மேமோட இது வந்து சொன்னேன். இதே மாதிரி நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்புறதில்ல. உலகத்தில் நிறைய வந்து ஃபேக் இன்ஸ்டிடியூட் இருக்குது, காசை வாங்கிட்டு ஒழுங்காக சொல்லி கொடுக்காத இன்ஸ்டிடியூட் இருக்குது. இன்றைக்கி வர சொல்கிறேன், நான் வந்து ஃப்ரீயாக தான் அந்த கிளாஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். என் வீடியோவை எடுத்து அதை ரூபாய்க்கு சேல் பண்ணவங்க இருக்காங்க. என்னோட கிளாஸை அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணவங்க இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கிளாஸை தனியாக கொடுக்குறோம். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களை மட்டும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ப்ராப்பராக அதை கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுருக்கிறோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் வந்து சென்னையில் இருக்கேன், நான் வந்து பெங்களூரில் இருக்கேன், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், நான் வந்து யூகேயில் இருக்கேன், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா கேட்குறீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து லைவாக எடுக்க மாட்டேன். அதாவது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் அங்கே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நான் வந்து வீடியோவாக டெய்லியும் காலையில் ஒரு 12 மணிக்குள்ள அனுப்பி தருவேன். அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எந்த மணி நேரம், ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க நான் 12 மணிக்கு போட்டதுமே பார்த்துருவாங்க மதியம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க அதை வந்து அவங்க தூங்கி முழிச்சு அவங்க ஃப்ரீ டைமில் தான் பார்க்க முடியும். ஸோ வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து ஈவினிங் 6க்கு பிறகு தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு டவுட் இருக்குன்னா கால் பண்ணி கேட்குறதுக்கு நம்ம ப்ராப்பராக கைடன்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் சொல்லுவேன். இதுக்கு மேலே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இது மட்டும் இல்லை, நம்மகிட்ட வந்து ஒரு கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க அடுத்தடுத்த லெவலில் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்போம். இந்த அளவுக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. வேலை அதாவது மனசாட்சி நமக்கும் இருக்குது, நல்லா எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுல நல்லா எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். வீடியோவோட எண்டில் ஒரு வீடியோ வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்கள்கிட்ட என்னெல்லாம் கிளாஸ் இருக்குதுன்னு கேட்குறேங்க. டெய்லரிங் கிளாஸ் இருக்குது, ஆரி கிளாஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஹேர்போ அண்ட் அக்சசரிஸ் அதாவது பவு மேக்கிங் கிளாஸ் இருக்குது. அதாவது ஹேர்போ இந்த ஸ்க்ரன்ச்சஸ்லாம் பண்ணுறாங்களே, இந்த இது நம்ம இந்த மாதிரி பின்னி போடும்போது ஜடை போடும்போது போடுறதுக்கு பவு மேக்கிங் அந்த கிளாஸ் இருக்குது. ஒரு பர்த்டே ஃப்ராக் காம்போஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் ஒரு பர்த்டே ஃப்ராக், அது கூடவே ஹிப் பெல்ட்டு, ஷூ, விங்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா அக்சசரிஸ் எல்லாமே மேக் பண்ண ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் மேக் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்குது. பைப் கிளீனர் அண்ட் கிராஃப்ட் மேக்கிங் கிளாஸ். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு ஸ்டால் போடணும், வெளியே போய் சேல் பண்ணணும், ஆன்லைனில் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்னா கூட என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், கேளுங்க. நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக எங்கள் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்க்யூர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து பேசுவேன்.
சம்டைம்ஸ் எடுக்கலை அப்படின்னா ரிட்டன் கூப்பிடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் எடுப்பாங்க, உனக்கு என்னப்பா யூடியூப்பில் காசு வரும்னு சொல்லுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் யூடியூப்பில் எடுத்ததில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அதாவது சில கண்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். நம்ம இப்படி எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் போடும்போது ஓரளவுக்கு தான் ரீச் ஆகும். சில பேருக்கு ரீச் ஆகுது, பட் எனக்கு லக் இல்லையான்னு தெரில, எனக்கு ரீச் ஆகலை. உண்மையாக சொல்கிறேன், என் வீடியோ வந்து 1000 வியூஸே போகாது. ரொம்ப அப்படியே வந்து மக்களோட சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரில. அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு வெளியே ரீச் ஆகாது. ஒரு 1000 வியூஸே போகாது. அப்படியே ஒரு 100 ஒரு 80 90 100 நான் இப்போ 1 மணி நேரம் இருந்து கஷ்டப்பட்டு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி போடுறேன்னா வியூஸ் வராது. 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது மானிட்டைஸ் ஆகி. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதில் பாதி கூட நான் வந்து இது பண்ணல. என்ன ஒரு இவ்வளோ நாள் போட்ட அளவுக்கு நான் என்ன எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் எனக்கு ஜஸ்ட் 1 டைம் ஆகுது சேனல் மானிட்டைஸ் பண்ணது எலிஜிபிள் பண்ண முடியும், இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க. அது வந்து யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த பாலிசி தெரியும். ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு காசு வரும், அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. யூடியூப்பில் எனக்கு ஒரு காசு கூட இது வரைக்கும் வந்ததில்லை. மற்றபடி நம்ம ப்ரொமோஷனாக பண்ணுறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இது நம்ம கிளாஸை பற்றின மற்ற கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி ஏதாவது டீட்டெயில்ஸ் பண்ணால் என்கிட்ட கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு பேட்ச் தொடங்குகிறோம், அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்.